நாட்டிலேயே ஒரு இனம் குடியிருக்கின்ற ஒரு தெருவுக்கு தீ வைப்பன்னு பகிரங்கமா இந்த 2024 ஒருத்தனால பேச முடியுதுன்னா ஆகச்சிறந்த பயங்கரவாதிகள் திராவிட கழகத்தின் நாய்கள் மட்டும்தான். ஒரு திருமண்ணை ஒரு பெருமையா இந்த நெத்தியில அணிஞ்சு கொள்ள முடியலன்னா அப்புறம் அது என்ன ஒரு பெரிய ஒரு சுதந்திரம்? நான் கேட்கிறேன். இந்த ஐக்கிய நாடுகள் சபையில எவ்வளவோ இனங்கள் அவங்களோட இன அடையாளங்களோட உட்கார்ந்துக்கிறாங்க. சட்டை இல்லாம உட்கார்ந்துக்கிறாங்க, கடுக்கன் வச்சு உட்கார்ந்துக்கிறாங்க, உடம்பெல்லாம் பச்சை குத்தி உட்கார்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரன் எழுதுனா என்னன்னா, இப்படி ஒரு அடையாளத்தை இந்த ஒரு நவீன யுகத்துல இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பெருமை. ஏன்டா எங்க ஆளுக சட்டையை கழட்டிட்டு ரோட்ல நடமாடக்கூடாது? ஜாதியை பார்த்து மணிரத்னம் பிடிக்கலன்னா மணிரத்னத்தோட படத்தை திட்டு, நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த அந்த நிறைய பாலிசிஸ் உனக்கு பிடிக்கலன்னா அந்த அம்மாவோட அந்த சட்ட நுணுக்கங்களையும் அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்களையும் நீ விமர்சனம் பண்ணு. ஒரு ரோட்ல உடனே இவங்கள சட்டை இல்லாமன்னா ஷால் போடுங்க தோழி. ஏண்டாடே அறிவு இருக்காடா? ஆம்பளைய பார்த்து நீ மனசுல என்னென்னமோ நினைச்சுக்கிறியா? அறிவு இருக்கான்னு பாட்டு எழுதுறான். என்னன்னு பாட்டு எழுதுறான்னா, பக்கத்து வீட்டு மாமி உன் திறமைய காமின்னு எழுதுறான். இதே மாதிரி வேற எந்த சமூகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்தி இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா? அதிகாரத்தில் பங்கில்லாத எந்த ஒரு சமூகமும் கடைசியில் மியூசியத்தில் தான் உங்களை வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சமூகம் இருந்துச்சு, இந்த மாதிரி பூநூல் போட்டுச்சு, இந்த மாதிரி உங்களை கோயிலில் பூஜை பண்ண வச்சுருந்தாங்கன்னு சொல்லி உங்களை மியூசியம் தான். ஏன் அறநிலைத்துறையில் எல்லாரும் பிராமணர்களை வெளியில் வீசணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவன் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு இடையில நிற்கிறது யாருன்னா பிராமணர்கள் தான். நான் கேட்குறேன், மற்ற சமுதாயத்தை நீ அர்ச்சகர்களாக போடணுங்கிற இல்லை. நீ ஒரு கோயில் கட்டி நீ பெண்களை கூட அர்ச்சகராவை இந்து மக்கள் கட்சி அங்க வழிபாடு நடத்தும். ஈவேரா ஒரு முக்கியமான பைத்தியக்காரர். அவரை நாம் மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய சொற்கள் அல்ல, ஜவஹர்லால் நேருவின் சொற்கள். பிராமணர்களை கொல்ல வேண்டும். எப்படின்னா, யூதர்களை எத்தனை யூதர்களை கொண்டோங்கிற கணக்குக்கு அவங்க பின்னாடி இங்க ஒரு தொப்பி மாதிரி வைப்பாங்க. அந்த தொப்பிகளை எவ்வளவு நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்களோ அத்தனை இந்த நாட்டில் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு கணக்கு ஜெர்மனியில இருந்துச்சு. அதே மாதிரி அச்சு பிசுறாம இந்த நாட்டில் எத்தனை வெட்டப்பட்டிருக்கின்றதோ அத்தனை பிராமணர்களின் நம்பிக்கை கேளிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இங்க ஒரு கணக்கு வந்துச்சு. நான் தெரியாம கேட்கிறேன், இந்த திராவிடர் கழகத்துக்காரனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா இந்த சமுதாயத்துக்கு? இவனுக்குன்னு ஏதாவது ஓட்டு சதவீதம் இருக்குதா? கிடையாது. இந்த பிராமணர்களுக்கு ஏதாவது பண்ணாவது உனக்கு ஒரு 2% 3% ஓட்டுனாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது. இந்த திராவிடர் கழகத்துக்காரனை வச்சிருக்கிறதுனால உனக்கு ஏதாவது 5 காசு பிரயோஜனம் இருக்குதா? இந்த திமுகவை பார்த்து கேட்கிறான், அண்ணா திமுகவை பார்த்து கேட்கிறான். இங்கே இருக்கும் பிராமணர்கள் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு ஓடி போய் பொழைச்சுக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிற ஐடி கம்பெனிக்கு ஓடி போய் பொழைச்சுக்கிறது, அது வல்ல வழி. நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலேயே நம் கைகளாலேயே இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாளைக்கு எந்த ஒரு பிராமண இளைஞனும் எந்த ஒரு பிராமணரும் பூநூல் அணிவிக்கிறதுக்கும் சட்டை இல்லாம போறதுக்கும் சுதந்திரம் என்னைக்கு இந்த நாட்டில் வருதோ அன்னைக்கு மட்டும்தான். ஒரு திருமண்ணை ஒரு பெருமையா இந்த நெத்தியில அணிஞ்சு கொள்ள முடியலன்னா அப்புறம் அது என்ன ஒரு பெரிய ஒரு சுதந்திரம்? நான் கேட்கிறேன். இந்த ஐக்கிய நாடுகள் சபையில எவ்வளவோ இனங்கள் அவங்களோட இன அடையாளங்களோட உட்கார்ந்துக்கிறாங்க. சட்டை இல்லாம உட்கார்ந்துக்கிறாங்க, கடுக்கன் வச்சு உட்கார்ந்துக்கிறாங்க, உடம்பெல்லாம் பச்சை குத்தி உட்கார்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரன் எழுதுனா என்னன்னா, இப்படி ஒரு அடையாளத்தை இந்த ஒரு நவீன யுகத்துல இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பெருமை. ஏன்டா எங்க ஆளுக சட்டையை கழட்டிட்டு ரோட்ல நடமாடக்கூடாது? ஒன்னும் இல்லைங்க, ஒருத்த சமைச்சு வீடியோ போடுறான். ஒரு சின்ன பையன், ஒரு பிராமண இளைஞன். அந்த சமைச்சு வீடியோ போடுறத நீ அந்த சோறு நல்லா இல்லைன்னா சோறு நல்லா இல்லைன்னு திட்டு, இல்ல அவன் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னா அவனுடைய உருவக்கேலி கூட நீ பண்ணு, அதுவும் குற்றம்தான். ஆனால் அவன் சார்ந்திருக்கிற அந்த ஜாதியை பார்த்து மணிரத்னம் பிடிக்கலன்னா மணிரத்னத்தோட படத்தை திட்டு, நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த அந்த நிறைய பாலிசிஸ் உனக்கு பிடிக்கலன்னா அந்த அம்மாவோட
அந்த சட்ட நுணுக்கங்களையும் அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்களையும் நீ வந்து விமர்சனம் பண்ணு. அதை விட்டுட்டு ஏன் உடனே அவங்களுடைய அடையாளத்துக்கு போற? என் மேல என்ன வழக்குனா, என் மேல வந்து கொலை முயற்சி வழக்கு. நாங்க சென்னையில் இதே மாதிரியே ஒரு கூட்டம் போட்டோம். கூட்டம் போட்டு முடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு பதில் கூட்டம் போடுறாங்க. யாருன்னா திராவிட கழகத்தினர். அங்க வந்தவன் எல்லாருமே என்ன சொல்றான்னா, பிராமணர்களுடைய காலு கைகள்ல வெட்டி போடுவேங்கிறான் ஒருத்தன் பேசுறான். அதே மாதிரி இன்னொருத்த என்ன பேசுறானா, எல்லா அக்ரகாரத்துக்கும் தீ வச்சிருவேன் பேசுறான். இதெல்லாம் காவல்துறையினுடைய காதுகளுக்கு எட்டலையா? நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு இனத்துக்கு எதிராக என் மேல எப்ப பார்த்தாலும் என்ன வழக்கு போடுறாங்கன்னா, அரசாங்கத்திற்கு எதிராக தூண்டி விடுவது, பொது அமைதிக்கு விளைவிப்பது. இந்த நாட்டிலேயே ஒரு இனம் குடியிருக்கின்ற ஒரு தெருவுக்கு தீ வைப்பன்னு பகிரங்கமா இந்த 2024 ஒருத்தனால பேச முடியுதுன்னா, ஆகச்சிறந்த பயங்கரவாதிகள் வந்து திராவிட கழகத்தின் நாய்கள் மட்டும்தான். இந்த பிராமணனை நான் கேட்கிறேங்க, இந்த பிராமண மேல இந்த தனிப்பட்ட வெறுப்பு இருக்கீங்களா? இது வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னா, நம்மளுடைய புரட்சி கவி பாரதியார இன்னைக்கு பாரதியாரோட பிறந்த நாள் வந்தா போதுங்க, எப்படி வந்து இந்த காந்தி ஜெயந்தி வந்தா காந்தியை திட்டுறக்கு ஒரு 4-5 பேர் இருக்கிறானோ, அதே மாதிரி பாரதியாரோட பிறந்த நாள் வந்தா உடனே பாரதி வந்து பாப்பன ஐயரு இவனை எதுக்கு எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு தெரியலன்னு இந்த ஈவேராக்கு பிறந்த அந்த ஒரு 4-5 கேட்குறேன். இவனுங்க எல்லாரும் வந்து அதாவது நீங்க வந்து எவ்வளவு மறைக்க முயற்சித்தாலும், நான் இந்த கமலஹாசனை எல்லாம் பார்த்து கேட்கிறேன், நீ எவ்வளவு முற்போக்கு பேசினாலும், நீ எவ்வளவு கம்யூனிசம் பேசினாலும், நீ எவ்வளவு பொது உடைமை பேசினாலும், நீ எவ்வளவு புரட்சி பேசினாலும், கடைசியில உன்னை பார்த்து என்ன வார்த்தையை சொல்லி திட்டுறானா, பிராமண பார்ப்பான்னு திட்டுறான். ஹிந்து என்ன புரட்சி பேசினாலும், என்ன ஒரு இது பேசினாலும், கடைசியில மவுண்ட் ரோடு மகாதேவன். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு சீர்திருத்தத்திலையும் நோண்டி பாருங்க, அங்க ஒரு பிராமணர்கள் இருப்பார். இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக பிராமணர்களின் பக்கம் நின்று இருப்பார். ஏனென்றால் அந்த கொடுமை தெரியும். அந்த கொடுமை ஒரு ரோட்ல உடனே இவங்கள சட்டை இல்லாம ஷால் போடுங்க தோழி. ஏண்டாடே அறிவு இருக்காடா? ஆம்பளைய பார்த்து நீ வந்து மனசுல என்னென்னமோ நினைச்சுக்கிறியா? அறிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஒருத்த சட்டை போடாம இருக்கிறது எந்த வகையில கேவலமா போய் முடியுது? பாட்டு எழுதுறான். என்னன்னு பாட்டு எழுதுறான்னா, பக்கத்து வீட்டு மாமி உன் திறமைய காமின்னு எழுதுறான். இதே மாதிரி வேற எந்த சமூகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்தி இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா? முன்னொரு காலத்துல இந்த மலையாள பெண்களை மட்டும்தான் இந்த ஒரு காம மெட்டீரியல்களா வந்து தமிழ் சினிமா கொண்டு வருவாங்க. சேச்சிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையை ஆக்கிட்டான். இப்ப சேச்சினா அக்கா கிடையாது, சேச்சினா வேற மாதிரி. அதே மாதிரி மாமிங்கிற சொல்லையும் அதே மாதிரி ஒரு வார்த்தைகளை எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இந்த கொடுமைக்கு வேறு ஏதாவது ஒரு சமூகம் ஆட்பட்டு இருக்கின்றதா இந்த மண்ணில்? நான் கேட்கிறேன். நான் உதயநிதி அவரும் சேர்த்து பாருங்க. அதாவது நீங்க நம்ம பிராமணர்கள் நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தில் பங்கில்லாத எந்த ஒரு சமூகமும் கடைசியில் மியூசியத்தில் தான் உங்களை வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சமூகம் இருந்துச்சு, இந்த மாதிரி பூநூல் போட்டுச்சு, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ண வச்சிருந்தாங்கன்னு சொல்லி உங்களை வந்து மியூசியம். தயவு செய்து பிராமணர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு அரசியல் அங்கீகாரம் உங்கள் கைகளில் இருக்க வேண்டும். ஒரு 2 எம்எல்ஏ சீட்டோ 2 எம்பி சீட்டோ இல்லாம எந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இது ஒன்றுதான் வழி. இதை தவிர வேற வழியே கிடையாது. ஏங்க எல்லா சமூகத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. நான் கேட்கிறேன், அந்த சமூக தலைவர்கள்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க, பேனர்ல போட்டோ போட்டுக்கிறாங்க. சரி, பிராமணர்களுடைய தலைவர்களை நம்ம வந்து பேனர்ல போட்டா பேனர் 10 அவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க.
10 தான் உன்னி லிஸ்ட் உன்னி பெருசுனா உன்னி. ஆனால் இந்த சமூகத்திற்கு அந்த அரசியல் செய்யறதுக்கு வரல. ஒரு காலத்தில் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களும் வெளியே நமக்காக ஒரு பிராமணர் வாதாடவும் போராடவும் காத்து கொண்டிருக்கிறார் கருப்பு கவுன் போட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சுதந்திர போராட்டத்துக்கு இறங்கினாங்க. ஆனால் அனைத்து சமுதாயத்திற்கும் தொண்டு செய்த பிராமண இனத்திற்கு இன்றைக்கு அனைத்து சமுதாயமும் சேர்ந்து உதவி செய்யும் நிலை இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த தீண்டாமையை நாம் வாழும் இந்த காலத்திலேயே, நாம் வாழும் இந்த மண்ணிலேயே இந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். எல்லா இடத்திலையும், அதாவது அரசு செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்திற்கும் மக்களுக்கும் இடையில நிக்கிற ஒரு சமூகம் எதுனா பிராமணன் தான். ஏன் அறநிலைத்துறையில எல்லாரும் பிராமணர்களை வந்து வெளியில வீசுறோம்னு நினைக்கிறாங்கன்னா, அவன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு இடையில நிக்கிறது யாருன்னா பிராமணர்கள் தான். நான் கேட்கிறேன், மற்ற சமுதாயத்தை வந்து நீ வந்து அர்ச்சகர்களா போடணுங்கிற இல்ல, நீ ஒரு கோயில் கட்டி நீ வந்து பெண்களை கூட அர்ச்சகராக இந்து மக்கள் கட்சி அங்க வந்து வழிபாடு நடத்தும். டே, நாங்க கட்டின கோயில் எந்த காலத்திலயோ இருந்த கோயில நீ வந்து யார அர்ச்சகர்னு நீ தான் டீக்கு தனியா கணக்கு எழுதுற, வண்டிக்கு டீசல் தனியா கணக்கு எழுதுற, காஃபிக்கு வடைக்கெல்லாம் வந்து இங்க உண்டியல் காசுல இருந்து கைய வைக்கிறீல்ல, அந்த காசை வச்சு நீ தனியா கோயில் கட்டு, அங்க வந்து பட்டியலினத்தவரை நீ வந்து அர்ச்சகராக்கு, அங்க வந்து நீ வந்து அரவாணிகளை அர்ச்சராக்கு, அதே மாதிரி பெண்களை அர்ச்சகராக்கு, யாரையோ அர்ச்சகராக்கு, அங்க வந்து நாங்க வழிபடுறோம். ஏற்கனவே எங்கள் இந்துக்களில் இருக்கக்கூடிய எங்க கோயில்ல என்ன நடக்கணும் பண்றதுக்கு நீ யாரு நான் கேட்கிறேன். இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி. உடனே வந்து பிராமணர்கள் வந்து யாருக்கும் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சைவர்களுக்கு மட்டும்தான். அவங்க வீடுடா, அவங்க வீட்டுல யார வாடகைக்கு வைக்கணுங்கிறது அவங்களுடைய முடிவு. அவங்களுடைய சாப்பாட்டை யாரு சமைக்கணுங்கிறது அவங்களுடைய முடிவு. அதை விட்டுட்டு இதெல்லாம் தீண்டாமையில எடுத்துட்டு வரான் இவன் பைத்தியக்காரன். நான் கேட்கிறேன், ஓ தட்டுல என்ன உணவு இருக்கக்கூடாதுங்கிறது, இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய முடிவில் நீ சொல்ற இல்ல, இவங்க யாரு சமைச்சு சாப்பிடணுங்கிறது சொல்றதுக்கு நீ யாருன்னு நான் கேட்கிறேன். எனவே இந்த நவீன காலத்திலும் இந்த நவீன தீண்டாமையை ஒழிக்க நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். பிராமணர்களுக்கு, இந்த நாட்டின் கட்டமைப்புக்கு மிகவும் அதிக அளவில் பங்கீடு கொடுத்த இந்த பிராமணர்களுக்கு இப்பொழுது அனைத்து சமுதாயத்தினரின் உதவி தேவைப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் இணைந்து இந்த சமுதாயத்திற்கு பின் நிற்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.